ஜனநாயகன் தளபதியோட லாஸ்ட் படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த ஒரு படம் ஜான் 9th பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் அது ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து தரல. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு கோர்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் ஜான் 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு போய். நான் ஏன் ஜான் 27 சொல்றேன்னா, இந்த ஒரு கேஸுக்கான ஃபைனல் டே ஜான் 27 தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோல இவங்க ஃபர்ஸ்ட் எப்போ வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணாங்க, அப்புறமா வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணதுல இருந்து அதோட சேர்த்து கோர்ட் ஒரு தடவை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளா வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா டிசம்பர்ல பாத்தீங்கன்னா வந்து சென்சார் போர்ட்ல இருந்து 5 பேர் இந்த படத்தை பார்த்துட்டு நாங்க ஒரு சில கட்ஸ்லாம் சொல்றோம், அது எல்லாத்தையும் வந்து நீங்க பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் தரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சேம் டைம் ஜனநாயகன் டீம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அகைன் டிசம்பர் 24 பாத்தீங்கன்னா வந்து ரீஅப்ளை பண்ணிருக்காங்க. திரும்பி எல்லாமே நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம், செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இந்த படத்தை செக் பண்ணிட்டு அந்த 5 பேர்ல இருந்து ஒருத்தர் அந்த படம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால அந்த 5 பேர்ல இருந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து இல்ல இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா வந்து அது வந்து சீஃப் அங்க இருக்க சென்சார் போர்டு சீஃப் பாத்தீங்கன்னா வந்து அகைன் 9 மெம்பர்ஸ் இருக்க ஒரு கமிட்டிக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்தை சென்ட் பண்ணி ரிவிஷன் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் டீம் வந்து கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் எப்போ எடுக்கிறாங்கன்னா கோர்ட்டு ஜான் 9th, அதாவது படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து காலைல வந்து எடுக்கிறாங்க. அதை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அப்படின்றவங்க வந்து இந்த ஒரு அவங்க தான் ஜட்ஜ். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த கேஸ் வந்து எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே யூஏ சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா வந்து நீங்க கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அகைன் சென்சார் போர்டு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. இப்போ இந்த கேஸ் என்ன ஆகுதுன்னா டிவிஷன் பெஞ்சுக்கு பாத்தீங்கன்னா வந்து மாத்தப்படுது. மேல்முறையீடு பாத்தீங்கன்னா வந்து பண்றாங்க. டிவிஷன் பெஞ்ச் அப்படின்னா 2 ஜட்ஜ் பாத்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பிடி ஆஷா அப்படின்றவங்க சிங்கிள் ஜட்ஜ் அந்த கேஸை பார்த்தாங்கன்னு சொல்லல, யூஏ சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து 2 ஜட்ஜ் பாத்தீங்கன்னா வந்து இந்த கேஸை வந்து பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிடி ஆஷா அவங்க கொடுத்தாங்களா அந்த யூஏ சர்டிஃபிகேட், ஸோ அதை பாத்தீங்கன்னா வந்து டெம்பரரியா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போதான் ஜனநாயகன் டீம் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போதைக்கு வந்து இந்த கேஸ் வந்து எடுக்க மாட்டோம். இது வந்து நிறைய அதே சைட்ல பாத்தீங்கன்னா வந்து பப்ளிக்கே நிறைய பேர் என்ன பேசினாங்க, இது ஒன்றும் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் வந்து கிடையாது, உடனே பாக்குற அளவுக்குலாம். அகைன் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த கேஸ் பாத்தீங்கன்னா வந்து திரும்பி ஜான் 20 வந்து ஹை கோர்ட்டுக்கே வருது. இந்த தடவை ஹை கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, 2 தரப்புல இருந்தும், அதாவது ஜனநாயகன் டீம் சைட்ல இருந்தும் சென்சார் போர்ட் டீம் சைட்ல இருந்தும் 2 தரப்புல இருந்தும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரி 27 வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலா ரிசல்ட் வந்து நாங்க சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. தளபதி ஃபேன் நம்ம என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஜான் 29 வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா உடனே வந்து ஜனநாயகன் டீம் வந்து ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், திரும்பியும் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க சர்டிஃபிகேட். அகைன் இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா அது போயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் தான் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா வந்து நடந்துட்டு இருந்தது. உங்களுக்கு சிம்பிளா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜான் 27 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்.